அனைவருக்கும் வணக்கம். இரண்டு செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று இந்த புதுக்கோட்டைக்கு 2 முறை சென்று வந்தேன். அங்கு உள்ள கவிதை அனுபவமும் அங்குள்ள மக்கள் நிலம் சார்ந்த அனுபவம் குறித்து ஒரு செய்தியையும், த இயரிங் ஆஃப் த மேடம் டி என்ற உலக புகழ்பெற்ற ஒரு திரைப்படம் ஒன்றை நேற்று இரவு நான் பார்த்தேன். அந்த 2 செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். முதல்ல இந்த இயரிங் ஆஃப் த மேடம் டி என்ற ஒரு உலக புகழ்பெற்ற திரைப்படம். நம்ம நிறைய திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் அல்லது அதிகபட்சமாக இந்திய அளவில் நம்ம பார்க்கும் பொழுது அதோட கருப்பொருள் அதிகபட்சமாக ஒரு காதலாக இருக்கும். இல்லை என்றால் ஒரு வறுமை சார்ந்து ஒரு பசியில் கொடுமைப்படுவாங்க. ஒரு எம்பத்தியை க்ரியேட் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுற டிஆர்பிஐ ஏற்றக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வைர தோடு, அதுதான் இந்த படத்தோடைய மைய கருத்து. ஒரு ஆண் பெண் திருமணமானவர்கள் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. கணவன் தன்னுடைய மனைவிக்கு வைரத்தால் ஆன ஒரு தோடை பரிசளிக்கிறார். அந்த அம்மா ரொம்ப அழகி, தன்னுடைய அழகில் ரொம்ப பெருமிதம் கொண்டவர்கள். வீடு பூரா நிறைய பொருள் வச்சிட்ருப்பாங்க. அவங்களோட அழகுக்கு தகுந்த மாதிரி உடைகள், அந்த மற்ற அணிகலன்கள், அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. இதில் அவங்க கணவர் மிக ஒரு பணக்காரராக, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உள்ளவராக அவரும் இருப்பார். இவங்க நடன விருந்துக்கெல்லாம் செல்லக்கூடியவர். நடன விருந்துக்கு செல்லும் பொழுது தன் அழகை முன்வைத்து ஆண்களை கவரும் வகையில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பார். இப்போ அவங்க கணவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு காதல் இருக்கும், அவங்க மனைவிக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு காதல் இருக்கும். ரெண்டும் தெரிந்தே இருவரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா சமூகத்தில் அப்படியான ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு அழகுள்ள மனைவி அவருக்கு தேவையாக இருக்கும். அந்த மாதிரி இப்போது இந்த காலகட்டத்தில் நடன விருந்துக்கு செல்லும் பொழுது அவருக்கு ஒரு இடத்துல கடன் ஆகிடுவார், ஏமாந்து போயிடுவார் அந்தம்மா. இப்போது அந்த கடனை கணவனுக்கு தெரியாமல் அடைக்கணுங்கிறதுனால எதை விற்பனை செய்யலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பாங்க. பார்க்கும்பொழுது தன்னுடைய ஆடை அணிகலன்கள் எதையுமே விற்க மாட்டாங்க. மாற என்ன பண்ணிடுவாங்கன்னா, கணவன் பரிசளித்த வைரத்தோடு இருக்கு இல்லையா, அதை விற்றுருவாங்க. இதை எப்படி சொல்லுவார்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய விரிசலின் காரணமாக கணவன் பரிசளித்ததை மனைவி விற்கிறதுக்கு முன் ஏன்னா முதல்ல கொடுத்த அன்பளிப்பு, திருமணமாகி முதல்ல கொடுக்குற அன்பளிப்பு அது அப்படிங்கிறது ஒரு சொல்லாமல் நம்மளோட பார்வையாளர்களுக்கு, அதை பார்க்குறவங்களுக்கு புரிய வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த காதணியை அந்த கணவர் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருவார். அதை இந்த அம்மா என்ன சொல்லணும்னா பொய் சொல்லும், நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன் அப்படின்னும். ஆனால் அவர் விலை கொடுத்து அதை வாங்கிடுவார். விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய காதலிக்கு அதை பரிசாக கொடுத்துருவார். அவங்க பேர் லோலா. அதுக்கப்புறம் அந்த காதணி திரும்ப எங்கே ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த முழு கதையும். ஆனால் அந்த காதணி ஒரு ரகசிய உறவுக்கான இல்லை ரகசிய மகிழ்ச்சிக்கான ஒரு குறியீடாக அந்த படத்தில் முழுக்க காமிச்சிருப்பாங்க. அதோடு பார்த்திங்கன்னா அந்த படம் ஆக்கப்பட்ட விதம், அந்த காட்சி அமைப்பு, அவங்க ஒரு லெட்டர் அப்படி கிழிச்சு போடும்போது அப்படியே ஒரு பனித்துளியாக மாறக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்னு ஒரு காட்சி அமைப்பும் சிறப்பாக இருக்கும். அப்புறம் அவருடைய காதலி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காதணியை தன்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவருக்கு பரிசளிச்சிடுவாங்க. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நடன விருந்துக்கு போகும்போது அவரை செடியூஸ் பண்ணும்பொழுது அவர் திரும்ப அந்த காதணியை இவங்களுக்கே பரிசாக கொடுத்துருவார். கொடுத்தோன்னே வீட்டில் இந்த அம்மா சொல்லணும்ல, கணவரோட தானே இருக்காங்க. உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் நான் சரியாக கவனிக்கலை போல், என்னோடய உடைகளுக்கு இடையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க போய் சொல்லிடுவாங்க. அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு மிக முக்கியமான ஒருத்தவங்க எனக்கு பாராட்டி பரிசாக கொடுத்தா என் கணவரை சரி கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற நம்ம இந்த இந்திய கலாச்சார அடிப்படையில் அந்த உறவுகளுக்குள்ளே நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு காதணியை வைத்து ஒரு முழு திரைப்படத்தை நான் நகர்த்தி செல்ல முடியும் என்றும், காட்சி அமைப்பு, அவங்க அந்த எப்படியெல்லாம் அது ரொம்ப சிரிப்பாக இருக்கும், காமெடியாக இருக்கும். ஒருத்தவங்க மறைச்சிப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் எப்படி அந்த காதணியை வச்சு மறைச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவையாகவும் அந்த திரைப்படம் முழுமையாக இருக்கும். இது உலக புகழ்பெற்ற திரைப்படம். வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று புதுக்கோட்டைக்கு போயிட்டு வந்தேன். நம்ம கவிஞர் சுடர்விழி அவங்களோட ஊர். இது ஏன் நான் இன்னும் மே 2ஆம் தேதி போனேன், அப்புறம் மே 17 போனேன். 2 முறை செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு ஊர் எப்படி நமக்கு மனதிற்கு உகந்த ஊராக இருக்கிறது
நமக்கு எப்படி சில இடம் பிடிச்சிருது இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளை கொண்டாடுறாங்க, நம்மளை பாராட்டுறாங்கங்கிற காரணத்தை கடந்து, நமக்கு விருது தராங்க, நம்மளை கொண்டாடுறாங்கங்கிற காரணம்லாம் இருக்கட்டும், அதையெல்லாம் கடந்து ஒரு ஊர் மீது பற்று நமக்கு எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊர் உறங்கியது என்றால் மக்கள் உறங்கினார்கள்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு இலக்கணத்தில் படிக்கும்போது சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி அந்த புதுக்கோட்டை மக்களுடைய விருந்தோம்பல், அன்பு, அந்த வரவேற்பு, உபசரிப்பு இதெல்லாம் நாங்கள் ரொம்ப அனுபவித்து ரசித்து, நான் தஞ்சாவூர் திருக்குவளை பகுதி, அங்கே நம்ம சிவகுமார் அண்ணன் வந்திருக்கிறாங்க, மன்னார்குடியை சார்ந்தவர்கள். எங்கள் ஊருடைய விருந்தோம்பல் நல்லா தெரியும் எல்லாருக்கும். தஞ்சாவூர் பகுதியில் நீங்கள் திருமணத்தில் பொண்ணு மாப்பிள்ளை நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களெல்லாம் பார்க்க மாட்டான். நல்லபடியாக ஒழுங்காக விருந்து போகலன்னா என்ன வக்கில்லைன்னா எதுக்கடா கூப்பிட்டேன்னு கேட்பாங்க எங்கள் ஊரில். அந்த மாதிரியான ஒரு ஊர். அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளை அழைத்து வரவேற்று அந்த கொடுக்குற மரியாதை இருக்குல்ல, ஒரு தனி மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட மரியாதை, அந்த விருந்து உபசரிப்புகள் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதை விட அந்த ஹைக்கூ மாநாடு ஒன்று சென்று வந்தோம் மே 17. ஏன் இந்த ஹைக்கூவை பற்றி பேசுகிறேன் என்றால், இயற்கை காட்சியை கண்டு அந்த நிமிடத்தில் அந்த கணத்திலே வாழ்ந்து அந்த காட்சியினை அப்படியே சொற்களுக்குள் இறக்கி வைக்கும் ஒரு ஜப்பானிய கவிதை வகைமை தான் ஹைக்கூ. அதில் நம்ம அன்பு நண்பர் புன்னகைப்பூ ஜெயக்குமார் ஹைக்கூ நூல் நிறைய எழுதியிருக்கிறாங்க. நம்ம செயலாளர் பூபாலன் அவர்களுடைய மகள் தனிக்ஷா பாரதி புத்தனின் தலையில் 108 நத்தைகள் புத்தகம் எழுதியிருக்கிறார். இப்படி நமக்கு அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கிறோம். நம்ம அது இயற்கையை பதிவு பண்ணக்கூடிய ஒரு கவிதை வடிவமாக இருக்குது. அந்த ஹைக்கூ மாநாடு புதுக்கோட்டையில் ரொம்ப செம்மையாக நடந்தது. அந்த நேர மேலாண்மை இருக்கு இல்லையா, நம்ம அதை கண்டிப்பாக அதை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300-400 கவிஞர்கள் அயல் நாடுகளிலிருந்து, அயல் மாநிலங்கள், அயல் மாவட்டங்களிலிருந்தெல்லாம் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி சரியாக 8 மணிக்கு பதிவு செய்தாங்க. 9:20க்கு நிகழ்ச்சி ஆரம்பித்தாங்க, 6 மணிக்கு முடிச்சிட்டாங்க. அந்த நேர மேலாண்மை அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அந்த ஊருக்கு நீங்கள் அவசியமாக போயிட்டு வாங்க. குடைவரை கோயில், சித்தன்னவாசலோட ஓவியங்கள், இன்னும் பல்வேறு ஒரு வரலாற்று ஆவணங்கள் மிகுந்த, சின்னங்கள் மிகுந்த, கல்வெட்டுகள் நிறைந்த ஒரு ஊராக இருக்குது. அப்படி போனீங்கன்னா பழனியப்பா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அங்கே முட்டை மாஸ் நல்லா இருக்குது, மாஸாக இருக்குது. அதையும் சாப்பிட்டுட்டு ஒரு ஊரை எப்படி அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், மக்களை எப்படி மக்கள் அன்பு செய்கிறார்கள். இந்த நம்ம சிவகுமார் அண்ணன் எங்களுக்கு ஒரு கதை சொன்னார். ஒரு 4 பேர் உட்காந்து பேசுவாங்க. ஒருத்தன் எழுந்துச்சு போகிறோன்னா அந்த 3 பேர் வாயை அப்படி கோணிட்டு அந்தால சொல்கிறது. அப்புறம் அடுத்து ஒரு ஆள் எழுந்துச்சு இப்படி போயிட்டே இருப்பாங்க. கடைசியாக ஒரு ஆள் போகும்போது யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, அவர் சும்மா அந்த எம்டி ரூமை பார்த்து அப்படி சொல்லிட்டு போவார் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மனநிலை அங்கே இல்லை. அங்கே மக்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கும்போது உங்களை பற்றி என்ன ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறாங்களோ அதே நல்ல விஷயத்த அவங்க இல்லாதப்பவும் அப்படி தான் பேசுகிறாங்க. குறைகளே சொல்லலை அந்த ஊரில். அதை நான் கவனித்த ஒரு மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருந்தது. அப்புறம் அவங்களோட விருந்து உபசரிப்பு, அதுக்கப்புறம் அந்த நேர மேலாண்மை, இலக்கியத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த ஈடுபாடு. 12 மணி நேரம் ஒரு ஹைக்கூ மாநாட்டில் அந்த குழு ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் 12 மணி நேரம் செலவழிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இலக்கிய ஈடுபாடு எவ்வளவாக இருக்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வகையில் நம்ம கவிஞர் சுடர்விழியை புதுக்கோட்டையிலிருந்து நமக்கு பொள்ளாச்சிக்கு கொடுத்துருக்கிறார்கள். அந்த புதுக்கோட்டைக்கு நம்ம ஒரு பெரிய நன்றியை கொடுத்து கொள்ளலாம். அதனால் புதுக்கோட்டை அவசியம் ஒரு முறை சென்று பார்த்து விட்டு வாருங்கள். புதுக்கோட்டை தமிழ்ச்சங்க தலைவர் அண்ணன் தங்கமூர்த்தி அவர்களுடைய உபசரிப்பும், ஹைக்கூ கவிஞர் முருகேஷ் அவர்களுடைய அன்பு, தேவதா கீதா, ஆதிரா என்று பல ஆளுமைகள் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இன்னும் எனக்கு அந்த எனர்ஜி இன்னும் போகலை. அந்த பவுன்சிங்காக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். புதுக்கோட்டை ஒரு போதி மரமாக இருக்கிறது. நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து நட்பு கொள்வதற்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது. அதனால் அங்கே போயிட்டு வாங்க. நன்றி.